என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறாரு. அதனால அவர் நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. நம்ம பிள்ளைங்களை நாம விசாரிக்கிறோம், மற்றவங்களை விசாரிக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை என்ன செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் நிச்சயமா அவர் விசாரிக்கிறார். ஆனா நாம அவரை விசாரிக்கிறோமா, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய தேவை என்ன, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்பதான் நம்மளை விசாரிக்கிறவங்க. நம்ம பல கவலைகள் இருக்காங்க. அந்த கவலையெல்லாம் யார் மேல வச்சிருக்கோன்றாரு, என் மேல வச்சிருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு வேட்பாளர்கள் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. தேவன் நம்மளை என்ன செய்யறாரு, நம்மளை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறார், நம்மளை காப்பாற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்கிறாரா, எல்லாருக்குமே அதிசயம் செய்கிறார். அவர் நமக்கு நன்றி எதிர்பார்க்கிறார். நமக்கு இருந்து அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு நம்மளுக்கு நன்றியை எதிர்பார்க்கிறார். அவரை நம்மை மீட்டுக் கொள்கிறார். எவ்வளோ பாவங்கள் அக்கிரமங்கள் இருந்து அவர் என்ன செய்கிறார், நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு வாழ்க்கையில பல வெற்றிகளை கொடுக்கிறார். நிறைய வெற்றியை தருகிறார், துணை நிற்கிறார். நம்ம என்ன பரலோகத்துல அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துல சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அவர் சந்திக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நாம் பாவம் செய்தாலும் அதை மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய கடன்களை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்புறம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்கிறார். நமக்கு பல காரியங்களை நம்ம இஷ்டப்படி நம்ம செய்யணும். ஆனால் அவரிடத்துல போய் நம்ம முதல்ல அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கணும். நம்ம இந்த காரியம் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யறது, எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாம ஆலோசனைகளை கேட்கணும். எரேமியா 33:3 வாசிங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அது 8:9 வாசிங்க. 8:9. எரேமியா 8:9. ஞானிகள் வெற்றி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள், அவர்களுக்கு ஞானம் ஏது. அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து அவர்களை எல்லாம் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தேன். அவர் விரோதமாக நாம பாவம் செய்தாலும் அவர்கள் என்ன செய்யறாரு, மன்னிக்கிறாங்க சொல்றாரு. நம்முடைய வாயை நன்மையினால் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் நமக்கு இறங்குகிறார். நாம் பாவம் எவ்வளோ செய்யறோம், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம். சில ஜனம் கூட எவ்வளோ பாவம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்க போது பத்தாலே இறங்கிறாரு இல்லையா. நம்ம நான் கூட பார்த்து எவ்வளோப்பா இந்த ஜனங்களுக்கு உடனே என் ஜனம் அதை போல நம்மளே அவர் என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார், நமக்கு இறங்குகிறார். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய தூரம் உள்ளதோ அதை விட அதிகமாக அவர் கிருபை இரக்கமும் நம்ம கூட இருக்கிறது. அதற்கு உதாரணமாக அவர் என்ன செய்ய, நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவராக அந்த கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருக்கிறது. உதாரணமாக லூக்கா 19:3-9 வரை. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தின் மேல் ஏறினான். இயேசு இந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு எப்படி அவரை பார்க்க எவ்வளோ, நாம கூட இயேசு உண்மையாக நேராக பார்க்க அவங்களாம் கூப்பிட்டு வச்சாங்க. அந்த காலத்தில் இயேசு நேராக பார்த்துருக்காங்க. நாமெல்லாம் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கலாம். அப்போ அந்த சகையில் ரொம்ப நாள்
வந்து இயேசுவை பார்க்கணும் போது இயேசு அந்த தெருவையாக வராது, இங்கே வராது. அப்போ சிக்னல்கிட்ட வரும்போது அவன் என்ன செய்யறான், அவருக்கு முன்னாடியே ஓடி வந்து ஒரு காற்றத்தை மரத்து மேலே என்ன செய்யறான், ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறான் பார்க்கறான். அப்போ வந்து காற்றத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது கரெக்டாக அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, நிற்கிறாரு. வந்து அவனை கண்டு அவனை பார்த்து சகையிலே நீ சீக்கிரமா இறங்கி வான்றார். சகையிலே நீ சீக்கிரமா மெதுவா இறங்கி வான்னு சொல்ல. அவனுக்கு ஒரே எப்படா அவனுக்கு பேர் தெரியும். இப்போ நம்மளை கூப்பிட்றா கத்ராபாய் அப்படின்னு சுச்சோ எப்படிப்பா எனக்கு தெரியும், என் பேர் யாருக்கு தெரியும், நிறைய பேருக்கு எனக்கு உங்க பேர்லாம் எனக்கு தெரியாது இல்லையா. அப்போ வந்து ஏசாமி கத்ராபாய் இறங்கி வரும்போது எனக்கு எப்படி இருக்கும் உடம்பு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கடவுள். சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பா எவ்வளோ தெரியுமா பாருங்க, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் சீக்கிரமா இறங்கி வரான். சந்தோஷத்தோட அவனை அழைத்து கொண்டு போனான். கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருப்பான். யோசிச்சு போனா அந்த சீன்ல நம்மளே வச்சு பாருங்க. சந்தோஷத்தோட அங்கே சாமி வாங்க எப்படி போயிருக்கிறா வாங்க அப்படின்னு கூட்டிட்டு அழைத்து கொண்டு போனான். அதை கண்டா யாவரும் பாவியான மனுஷன் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஐயா அந்த பாவியான மனுஷன்கிட்ட போய் அவர் தங்க போனாருன்னு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. சகையில் நின்று கத்தரை நோக்கி அவர் ஒண்ணுமே சொல்லல, நீ ஒரு பாவின்னு சொல்லல ஒண்ணு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என்னங்க சொல்றான், நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகினும் அநியாயமாய் வாங்கினார் நாளத்தையா திரும்ப செலுத்தினான். அவர் ஒண்ணுமே சொல்ல, நீ பாவி நீ நிறைய காசு வாங்கினா நீ வட்டி கொடுத்தா ஒண்ணுமே அவர் சொல்லலாம். ஆனா அவனை பார்த்தவன அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பாவம் என்ன செய்யுது, அவனுக்கு வெளியே வந்து தானாவே எல்லாத்தையும் என்ன செய்யறான் அப்படியே சொல்றாரு. அப்போ தேவன் என்ன செய்யறாரு, சர்வ வல்லவர் அவருடைய சொந்தமாகிறார். சாவை வென்றவர் அவருடைய ரட்சகர் ஆனாரு. அப்போ கொஞ்சம் சாவை வென்றவர் அவருக்கு ஜீவன் ஆனார். அப்போ அவன் என்ன செய்யறான், கண்டு கொண்டான் ஒரு புதையல். அவர் என்ன செய்யறான் அந்த இடத்துல கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். அவர் பொக்கிஷம் இல்லையா, அவருடைய கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அவரை அந்த நாளில் இயேசுவாமி அவனை என்ன செஞ்சாரு, தேடி வந்து விசாரித்து அவனுக்கு என்ன செய்யறாரு, உன் கவலையெல்லாம் இனிமே உன் பாவத்தை என்ன செய்யறாரு அந்த இடத்துல அவனுக்கு மன்னிச்சு அவனுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுதா அவன் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு வேதத்தை ஒரு பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 18 அதே அடுத்த பேஜ் ஆப்போசிட் லூக்கா 18 35 to 43. பின்பு அவர் எரியவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அலட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். போதும். இப்போ பாருங்க, அவர் எரியோக்கு சமீபமாக இருந்திருக்கு. ஒரு குருடன் என்ன செய்யறான், உட்காந்து பிச்சை கேட்டுருக்கான். உட்காந்து குருடன் பிச்சை கேட்டுருக்கான். என்ன ஒரே சத்தமா இருக்கு, யார் முதல்வர் வராரா, என்ன ஜனங்களா அப்படின்னு நம்ம யோசிப்பாங்க. அப்போ அது மாதிரி அவன் என்ன செய்ய, என்ன ஒரே சத்தமா இருக்கு, யார் இங்கே வரா அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இன்னதென்று விசாரித்தான். அவன் என்னன்னு விசாரிக்கிறான். முன்னடப்ப அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை என்ன செய்யறாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார், அவரு இந்த வழியா போறாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு எப்பா இந்த சான்ஸ் விட்டா நமக்கு கண்ணே என்ன செய்யாது, கண்ணா பார்வை கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் என் வாழ்க்கையில கடவுள் கொடுத்த சான்ஸ். நான் விட்ட
அப்படின்னு என்ன செய்யறான்? இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டான். அவன் வச்சுட்டான், இன்னைக்கு எனக்கு கண்ணு கிடைச்சிரும், நிச்சயமா எனக்கு என்ன செய்யணும், பார்வை கிடைச்சிடும், இயேசு வந்துட்டாரு அப்படின்னு என்ன செய்யறான்? திருப்பி கூப்பிடணும். சாமி இருப்பான், ஏன் கத்த அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்ன செய்யறாங்க? அதான் அப்ப இன்னும் அப்போ அவங்களாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க, ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கண்ணை மூடி பாருங்க, எப்படி இருக்கு நம்முடைய கண்ணு. அவன் பார்வை தெரிஞ்சா யாரும் ஒருத்தன் அவன் பிறந்தாலேருந்து திருடா அது யாருமே பார்க்காத ஒரு மனுஷனா இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். அந்த கண்ணு உலகத்தை பார்க்க முடியாத அது அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த ஜாதியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ அவங்க பார்க்காத பேசாத அவங்களுடைய அந்த உலக இதெல்லாம் பார்க்காத எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பான். அப்போ என்ன செய்யலாம்? திருப்பி அதிகமாக கூப்பிட்றான். எங்கே அவரை விட்டுருமோ இந்த டான்ஸை போயிடுவாரோ அப்படின்னு என்ன செய்யறான்? மறுபடியும் கூப்பிடுறான். கூப்பிடும்போது உன்னடப்பால் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே என்னை இறக்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்துக்கு கொண்டு வரும்படி சொன்னான். இயேசு பாருங்க எவ்வளோ பெரிய அவர் நின்று என்ன செய்தார்? அவனை கூட்டிட்டு வாங்க பயன்படுத்தார். யார் பேசுறது அது இது பண்ண எனக்கு கூட்டிட்டு வாங்க அப்படி சொன்னான். அவன் ஓடியாரான் கிட்ட. அப்பா எனக்கு கண்ணு வந்துச்சுராப்பா அப்படின்னு என்ன செய்யறான்? சந்தோஷமா ஓடி வந்திருப்பான். அவன் கிட்ட வந்து அவனை நோக்கி அவர் என்ன செய்யறார்? அவனை நோக்கி பேசுறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நான் என்ன செய்ய வேணும்னு என்ன செய்ய இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அதுக்கு அவன் என்ன செய்யறான்? என் கண்ணை தெரியணும், நான் பார்வையிடணும், எல்லாத்தையும் நான் அவனை பார்க்கணும், உங்களே நான் முதல்ல பார்க்கணும் யாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஏசாமி யாருன்னு அவனை நம்ம பார்க்கணும்னு இருந்தால் உங்களே நான் பார்க்கணும், நான் தான் அப்படி உங்களே நான் யாருன்னு பார்க்கணும், ஏசாப்பா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வை வேண்டும்னா ஏசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக. உடனே அந்த செகண்ட்ல நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை வச்சுட்டது என்றார். உன் விசுவாசம் உன்னை வச்சுட்டது. இவ்வளோ நம்பிக்கையா இருந்தது. இவ்வளோ சட்டம் போட்டு எல்லாரும் சொல்லும்போது நீ வந்து அவங்களாம் சட்டம் பண்ணாத முடியும். உன் பார்வை நீ விசுவாசித்து ஏசாமிட்ட வந்தால் கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனையை நீக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், அவனை விசாரிப்பா என்னப்பா. அப்போ விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ உன்னை ரட்சித்து இருந்தார். உடனே அவன் பார்வையிலிருந்து தேவனை மகிமை படிக்கிறான். தேவனை என்ன செய்வான்? அவெல்லாம் ஆகும் டான்ஸ், ஆகா நீ கண் தெரிஞ்சிச்சுடாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ வருது. அவரை விசாரிக்காம அவர் பாட்டுக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? கடவுள் என்ன செய்வார்? நீங்கள் விசாரிக்கிறார். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. இங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னு நினைக்காதபடி ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம விசாரிக்கிறது, நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே நம்ம வச்சிடணும். மூணாவதாக இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். யோவான் 5:5 to 9 வரை. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. 38 வருஷம் எப்பா 38 வருஷம் நம்ம வந்து தானே பெட்ரோல் வந்து போடலாம். என்ன சொல்றீங்க? 38 வருஷம் அவனால் என்ன செய்ய முடியல, வியாதியாக இருந்து அங்கே இருக்கலாம். இன்னைக்கும் கீழே உட்கார முடியல. எப்படி இருந்திருப்பானோ தெரியல. பெட்ஷீட்டோட உள்ளே கிடந்திருப்பானா? ஒருத்தருமே இல்லையா? அவனுக்கு அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? யாருமே அவனை வந்து என்ன செய்யல, சட்டம் பண்ணல. 38 வருஷம் நீ அப்படியே கட்டிலோட கடனா அப்படின்றாங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான சம்பவம் பாருங்க. அப்போ வந்து என்ன செய்யறாரு? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு போய் விசாரிக்கிறார். அவன் விசாரிக்கிறதுக்கு யாரு? அவனை நினைப்பதற்கு, அவனை எண்ணுவதற்கு அவர் யாரு? ஆனால் அவர் போய் என்ன செய்யறாரு? அவனை விசாரிக்கிறார். வெகு காலமே வியாதியஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய் அவன் வியாதியாக இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ குணமாகணும்னு விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒத்தனை இல்லை. ஏன் நம்மளாலேயே அவனை ஃப்ரெண்டு இல்லையா?
இல்லையா, அவங்க அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, யாருமே இல்லையா, 38 வருஷமா இப்படியே இருந்துருக்கு. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இது பாருங்க. ஒருவரும் இல்லை, நான் போவதற்கு வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்துரு, உன் பாடிக்கை எடுத்து கொஞ்சம் 38 வருஷமா போட்டு பேசிட்டு தரகாரியா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்ய, எழுந்துரு, எழுந்துரு என்றார். உடனே அடுத்த செகண்ட் என்ன செய்யறாரு, குளிச்சு எடுத்துருப்பான் போட்டு. உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தான் இல்லையா. தேடி போய் மனுஷனை சந்திச்சு அவருடைய தேவை என்ன, 38 வருஷம் ஒருத்த மனுஷன் நாட்டுவே அந்த காலத்துல அவனை பத்தி கவலையே இல்லையா, அக்கறையே இல்லையா. இப்படி வியாதியா இருந்தானே, இவருக்கு ஏதாவது செய்யணும், ஃப்ரெண்ட்ஸு அவர் ரிலேஷன் இல்லையா பாருங்க. அவர்கிட்ட போய் அவனை விசாரிச்சு அவனை தேடி போனான். தேடி போய் அவனை விசாரிச்சு அவனுக்கு உடனே செகண்ட் சப்பா தோட்டம் கொடுத்து அவன் புதுச்சேட்டு போய் அவனுக்கு என்ன செய்வார், தேடி வந்த வந்து அவனுக்கு உதவி செய்து அவனுடைய வியாதியை என்ன செய்வாங்க, அவரு நீக்கினாங்க. எவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அப்போ கடவுளை வந்து என்ன செய்கிறாரு, மனிதனை முதல்ல விசாரிக்கிறார். விசாரித்து ஒரு கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுருந்தார். ஒரு மனிதனை விசாரிக்கிறார். பாவ வாழ்க்கையில் இருந்து விசாரித்து முதல்ல ரட்சிப்பு கொடுக்குறாரு. அவனுக்கு சகைவுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரா. அடுத்தது இவனுக்கு சுகம் தந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ரெண்டாவது கண் தெரியாத அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். வியாதியிலிருந்து பூரண விடுதலை தந்து சமாதானம் தந்து தம் அன்பை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய அன்பை 38 வருஷம் நான் சும்மாவா ஆயுசு நாட்கள் அப்பெல்லாம் கால்வாசியாக இருப்போம். அப்பெல்லாம் 100, 120 வரலாம் இருந்திருக்காங்கல்ல, 90 வரலாம் இருந்திருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாரு, தனக்கு பூரண ஒரு விடுதலை கொடுக்கிறார். சங்கீதம் 144 மூல வாசிங்க. மனுஷனை கர்த்தாவே மனுஷனீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரை நீர் எண்ணுவதற்கும் அவரை எம்மாத்திரம், நாமெல்லாம் எம்மாத்திரம் நம்மளை விசாரிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வதற்கு நம்ம யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் விசாரிக்க நம்ம எவ்வளோ ஒன்றுமே இல்லை. அப்போ நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை, நமக்கு இல்லை. அதே போல் சங்கீதம் 139 1-5 வரை பாருங்க. கர்த்தர் நம்ம இருதயங்களை எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்முடைய சிந்தனை என்ன, நம்ம குணம் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன திருப்பி ஒரு வேலை இருக்கு, ஒட்ட கெட்ட என்ன இருக்கு, கேடு கட்ட புத்தி இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. உன் உட்கார்ந்ததை கூட அறிந்திருக்கிறாங்க. உன் எழுந்திருக்கிறதுலே அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன். உன் எண்ணங்கள் என்னென்ன நினைச்சிருக்க, மற்றவங்களுக்கு எப்படி செய்யணும், மற்றவங்களுக்கு எல்லாத்தையுமே அவர் என்ன செய்கிறார், தூரத்திலிருந்து அறிஞ்சிருக்கார். நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மளை என்ன செய்கிறார், சூழ்நிலைக்கிறார். என் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும்ப்பா. என்னுடைய என்ன லைஃப்பில் வர பாதைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியாது. மறைவானது எதுவுமே இல்லை. என் நாள் சொல் பிரவோதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவர் எவ்வளோ விசாரிச்சு நம்மளை ஏற்று விசாரிச்சு நம்முடைய எல்லா குணாதிசயங்களை அவர் அறிக்கை வச்சிருக்கிறாரு. முன்னாடியும் பின்னாடியும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் என்னை நெருக்கி நமது கருத்தை மேல் வைக்கிறேன். இதை நெருக்கி எந்த கஷ்டமோ எதுவும் இருந்தாலும் எல்லாமே அவருடைய சித்தத்தினால தான் நமக்கு நடக்குது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் அவருடைய வழிநடத்த பாருங்க. அந்த அறிவு எனக்கு என்ன செய்யுது, மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. உங்களுடைய வழிநடத்துதல்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் என்ன, இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமான குணமாக இருக்குது. வேணப்படணுமா
சங்கீதம் 146 பாருங்க. சங்கீதம் 146 7-8. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவனை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிறையிடுகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் நேசிக்கிறார். நம்ம நீதிமான்களாக இருக்கிறத போது அவர் அதிகமாக நேசிக்கிறாரு. கஷ்டப்படுறவங்க, பாவம் செய்கிறவங்க எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாரு? அன்பா இருக்கிறாரு, நம்மளை விசாரிக்கிறார், நம்ம தேவைகளை சந்திக்கிறார். நம்ம கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருந்தோம். சங்கீதம் 147 பாருங்க. 47 3, 6, 11. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் கேட்டு அழைக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களையும் கட்டுகிறார். 6 கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார். நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். அப்போ அதை நம்ம அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வர வச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். 145 பாருங்க. 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம்மை நோக்கி கூப்பிடுகிறவங்க யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பக்கத்தரமாக இருக்கிறார், கிட்டக்கனா இருக்கிறார். அவர் சமீபமாய் இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய மன விருப்பத்திற்கு செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 1 நாளாகமம் 15 பாருங்க. கீழ்ப்பகுதி 1 நாளாகமம் 15 கீழ்ப்பகுதி 5ஆம் வசனம். 2 பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றார். 1 நாளாகவும் 15:2. கீழ்ப்பகுதி 15 அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மாதிரி என்ன, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் ஆனால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றான். அப்ப நாம அவரோடு இருந்தால் அவர் நம்மளோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்கள் விட்டீர்கள் ஆகிவிடும், அவர் உங்களை விட்டு விலகுவார். அப்போஸ்தலர் 2:25 சொல்லிட்டேன். அப்போஸ்தலர் 2:25 சொல்லிட்டேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவலை கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் சித்தப்படி சித்தனால எதுவுமே நடக்காது இல்லையா? அவர் ஒன்று அனுபவிச்சார்னா அதை அனுபவிச்சுதான். சில காரியங்கள் அவர் முடிவு எடுத்துட்டா யாருமே மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் அழுத்தையாமல் இதுதான். சில காரியங்கள் அவர் உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் அவர் கிடைக்கும், சில காரியங்கள் கிடைக்காதுன்னு சொன்னாது கிடைக்கவே கிடைக்காது. அதனால நாம் போட்டு நம்ம மனசை இது பண்ணாதபடி அவர் நம்மளை விசாரிக்கிறபடியா நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சித்தம் பாடி என்ன செய்யணும்னு சொல்லுவோம், நான் தயவாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம கண்ணோக்கமாக இருந்து பருகவும் பெருகவும் பண்ணுகிற நம்முடைய தேவன் அவர்
அவர் உங்களை விசாரிக்க முடியாது. கவலையெல்லாம் அவர் மேல் வைத்திருக்கு. அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையை அவர் நம்மளுக்கு உட்கார்ந்தனை எழுந்திருக்கிறதையும் நம்முடைய எல்லாத்தையும் அறிந்திருக்கிறதையும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தின் செய்ய நடவடிக்கை நம்ம ஒப்பு கொடுத்தோம். கை தட்டுங்கடா, கை தட்டுங்க.